செல்லங்களா, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு செம்ம சூப்பரான கதை சொல்ல போறேன். ஒரு குட்டி குரங்கு, ஆனா ரொம்ப புத்திசாலி. அதோட கதையை தான் நம்ம கேட்க போறோம். என்ன, எல்லாரும் கதை கேட்க தயாரா இருக்கீங்களா? அப்போ ஆரம்பிக்கலாமா? இது ரொம்ப ரொம்ப ஜாலியான ஒரு கதை. வாங்க அந்த குட்டி குரங்கு என்னென்ன பண்ணுச்சுன்னு பார்க்கலாம். ஒரு அழகான கிராமத்துல ஒரு குட்டி குரங்கு இருந்துச்சு. அதுகிட்ட ஒரு காளமாடு இருந்துச்சு. அது ரொம்ப செல்லமா வளர்த்துச்சு. அன்னைக்கு ஒரு நாள் அந்த மாட்டோட கயிறை பிடிச்சுக்கிட்டு ரொம்பவே கெத்தா நடந்து போயிட்டு இருந்துச்சு நம்ம குரங்கு. அப்படி போயிட்டு இருக்கும்போது வழியில ஒரு எண்ணெய் காட்டுறவரை பார்த்துச்சு. ஐயையோ பாவம், அவரோட மாடு ரொம்ப டயர்டாகி கீழே விழுந்துடுச்சு. அவரு அச்சச்சோ இனி எப்படி எண்ணெய் ஆட்டுவேன்னு ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருந்தாரு. நம்ம குரங்குக்கு அதை பார்த்ததும் மனசே கேட்கல. உடனே அவர்கிட்ட ஓடி போய், ஐயா நீங்க கவலையே படாதீங்க, இந்தாங்க என் மாட்டை வச்சு எண்ணெய் ஆட்டிக்கோங்கன்னு சொல்லி தன்னோட மாட்டை கொடுத்துச்சு. பாத்தீங்களா எவ்வளோ நல்ல குரங்குன்னு. ஆனா அதுக்கப்புறம் தான் ஒரு ட்விஸ்டே நடந்தது. அந்த ஐயாவும் சரின்னு சொல்லி நம்ம குரங்கோட மாட்டை வச்சு செக்கு ஆட்ட ஆரம்பிச்சாரு. ஆனா என்ன கொடுமை பாருங்க, அந்த மாடும் வழுக்கி டொம்முன்னு கீழே விழுந்துருச்சு. அவ்வளவுதான், நம்ம குரங்குக்கு கோபம் தலைக்கு ஏறிடுச்சு. நேரா அவர்கிட்ட போய், என் மாட்டை தரியா இல்ல எண்ணிய தரியா டுருடுரு அப்படின்னு ஒரு மாதிரி ராகமா கேட்டுச்சு. அந்த ஐயா பயந்து போய் கையில இருந்த எண்ணெய் பானைய தூக்கி கொடுத்துட்டாரு. இப்போ நம்ம குரங்கு கையில எண்ணெய் பானை இருக்கு. அதை தூக்கிட்டு சந்தோஷமா போயிட்டே இருந்துச்சு. அப்போ வழியில ஒரு பாட்டிய பாத்துச்சு. அந்த பாட்டி தோசை சுடுறாங்க. ஆனா அவங்க கிட்ட எண்ணெய் இல்ல. அதனால வெறும் தண்ணிய ஊத்தி தோசை சுட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இத பார்த்ததும் நம்ம நல்ல மனசு குரங்குக்கு மனசு கேட்கவே இல்ல. உடனே பாட்டி கிட்ட போய், பாட்டி பாட்டி ஏன் கவலைப்படுறீங்க, இந்த எண்ணெயை எடுத்துக்கோங்க, நல்ல மொறுமொறுன்னு தோசை சுடுங்கன்னு சொல்லி அந்த எண்ணெய் பானைய கொடுத்துச்சு. பாட்டிக்கு ஒரே குஷியாயிடுச்சு. அப்பாடா எண்ணெய் கிடைச்சிடுச்சுன்னு பானையில இருந்த எண்ணெய் எல்லாத்தையும் ஊத்தி 1 2 3ன்னு ஒரே தோசையா சுட்டு ஒரு பெரிய மலை மாதிரியே குவிச்சுட்டாங்க. ஒரு சொட்டு எண்ணெய் கூட பாக்கி வைக்கல. கொஞ்ச நேரம் கழிச்சு குரங்கு திரும்பி வந்துச்சு. பாட்டி என் எண்ணெய் பானைய கொடுங்கன்னு கேட்டுச்சு. பாட்டி, ஐயோ தம்பி எண்ணெய் எல்லாம் தீந்து போச்சேன்னு சொன்னாங்க. நம்ம குரங்கு சும்மா விடுமா? அடுத்த செகண்டே எண்ணெய தரியா இல்ல தோசைய தரியா டுரு டுரு அப்படின்னு கேட்டுச்சு. பாட்டி பயந்து போய் சுட்டு வச்சிருந்த தோசை எல்லாத்தையும் ஒரு மூட்டையா கட்டி கொடுத்துட்டாங்க. சரி, இப்போ நம்ம குரங்கு கையில தோசை முட்டை, அதை தூக்கிக்கிட்டு ஜாலியா போயிட்டு இருந்துச்சு. அப்போதான் வழியில ஒரு பொண்ணு பசியில மயக்கமா கிடக்கிறத பாத்துச்சு. ஐயோ பாவம்னு நினைச்சு குரங்கு அந்த பொண்ணை எழுப்பி, ரொம்ப பசிக்குதா உங்களுக்கு, இந்தாங்க இந்த தோசைய சாப்பிடுங்கன்னு ரொம்ப பாசமா கொடுத்துச்சு. ஆனா அந்த பொண்ணுக்கு அவ்ளோ பசி போல இருந்த எல்லா தோசையும் ஒண்ணு கூட பாக்கி வைக்காம எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. குரங்குக்கு ஒரு செகண்ட் ஷாக் ஆயிடுச்சு. அடடா தோசையும் போச்சுன்னு யோசிச்சுட்டே இருக்கும் போதுதான் அந்த பொண்ணோட இடுப்புல ஒரு கத்தி சொருகி இருந்ததை பாத்துச்சு. உடனே அதையே கேட்டுடுச்சு. தோசைய தரியா இல்ல கத்திய தரியா டுரு டுரு அப்படின்னு கேட்டுச்சு. அந்த பொண்ணு பயந்து போய் அந்த கத்திய கொடுத்துட்டாங்க. இப்ப நம்ம குரங்கு கையில ஒரு ஷார்ப்பான கத்தி இருக்கு. அதை எடுத்துக்கிட்டு நடந்து போயிட்டே இருந்துச்சு. அப்போ ஒருத்தர் ஒரு ரொம்ப பெரிய பலாப்பழத்தை வெட்ட முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு. ஏன்னா அவர்கிட்ட இருந்த கத்தி உடைஞ்சு போயிருந்தது. மறுபடியும் நம்ம குரங்குக்கு மனசு இரக்கமாயிடுச்சு. அவர்கிட்ட போய், ஐயா கஷ்டப்படாதீங்க, இந்தாங்க என் கத்திய வச்சு வெட்டுங்கன்னு கொடுத்துச்சு. அவரும் வாங்கி ஓங்கி ஒரே வெட்டு வெட்டினாரு. அப்போ கேட்டுச்சு பாருங்க ஒரு சத்தம், சடார். அவ்வளவுதான், நம்ம குரங்கோட கத்தியும் உடைஞ்சு நொறுங்கிடுச்சு. இப்போ நம்ம குரங்குக்கு கோவம் உச்ச ஸ்தாய்க்கு போயிடுச்சு. நேரா அவர்கிட்ட போய், என் கத்திய தரியா இல்ல பலாப்பழத்தை தரியா டுரு டுரு அப்படின்னு கேட்டுருச்சு. அந்த ஐயா என்ன பண்ணுவாரு பாவம், வேற வழியே இல்லாம அந்த பெரிய பலாப்பழத்தை ரொம்ப சோகமா நம்ம குரங்கு கையில கொடுத்துட்டாரு. அந்த பெரிய பலாப்பழத்தை தூக்க முடியாம தூக்கிட்டு நம்ம குரங்கு நடந்து போயிட்டு இருந்துச்சு. அப்போ தூரத்துல இருந்து மெதுவா ஒரு சத்தம், டும் டும்னு. என்னடா சத்தம்னு கிட்ட போய் பார்த்தா ஒரு மேளம் அடிக்கிறவர் உட்கார்ந்துருக்காரு. ஆனா பசியில ரொம்ப டயர்டா இருந்ததுனால அவரால சத்தமா மேளம் அடிக்கவே முடியல. நம்ம நல்ல மனசு குரங்கு உடனே அவர்கிட்ட போய், ஐயா இந்தாங்க இந்த இனிப்பான பலாப்பழத்தை சாப்பிடுங்க, அப்போ உங்களுக்கு தெம்பு வரும், நல்லா ஜோரா மேளம் அடிக்கலான்னு சொல்லி கொடுத்துச்சு. அவருக்கு அவ்வளோ பசியா இருந்துச்சு போல. அந்த முழு பலாப்பழத்தையும் அவரே சாப்பிட்டு காலி பண்ணிட்டார். இதுதான் கடைசி. குரங்குக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச பொறுமையும் போச்சு. செம்ம கோபமா அவர்கிட்ட போய், என் பலாப்பழத்தை தரியா இல்ல உன் மோளத்தை தரியா டுரு டுரு அப்படின்னு கேட்டுச்சு. அந்த ஐயா பயந்து போய் கையில வச்சிருந்த மோளத்தை கொடுத்துட்டாரு. அப்பாடா, கடைசியா நம்ம குரங்குக்கு கேட்டது கிடைச்சிருச்சு.
அந்த மோளத்தை வாங்கினதும் நம்ம குரங்குக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. ஒரே ஆட்டம், ஒரே பாட்டு தான். அப்படியே ஓடி போய் பக்கத்துல இருந்த ஒரு உயரமான தென்னை மரத்து மேல கிடுகிடுன்னு ஏறி உட்காந்துக்குச்சு. அங்க மரத்து மேல உட்காந்துக்கிட்டு அது வாங்கின அந்த புது மோளத்தை அடிச்சுக்கிட்டே ஒரு பாட்டு பாடுச்சு. நாமளும் கூட சேர்ந்து பாடலாமா? ரெடியா? மாடு போய் எண்ணெய் வந்துச்சு, டும் டும் டும். எண்ணெய் போய் தோசை வந்துச்சு, டும் டும் டும். தோசை போய் கத்தி வந்துச்சு, டும் டும் டும். கத்தி போய் பழம் வந்துச்சு, டும் டும் டும். பழம் போய் மோழம் வந்துச்சு, டும் டும் டும். அடடே, ரொம்ப சூப்பரா பாடினீங்களே. இப்படி சந்தோஷமா பாடி முடிச்சதும் அந்த குரங்கு ஒரு சேட்டை பண்ணுச்சு பாருங்க. கையில ஆசையா வச்சிருந்த அந்த மோளத்தை டமால்னு ஒரே போடா கீழே போட்டுடுச்சு. அது சுக்கு நூறா உடைஞ்சு போச்சு. அந்த சத்தத்தை கேட்டுட்டு ஒரு மாதிரி குறும்பா ஒரு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டே அந்த தந்திரக்கார குரங்கு மரத்துக்கு மரம் தாவி காட்டுக்குள்ள மறைஞ்சே போயிடுச்சு. எப்படி இருந்துச்சு கதை? பிடிச்சிருந்தா செல்லங்களா? சரி, இப்போ நீங்க எல்லாரும் யோசிச்சு சொல்லுங்க பாப்போம். இந்த தந்திரக்கார குரங்கு நாளைக்கு என்ன புதுசா சேட்டை பண்ணுன்னு நினைக்கிறீங்க? நல்லா யோசிச்சு உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்க. நாம இன்னொரு நாள் இன்னொரு சூப்பரான கதையோட சந்திப்போம். பை பாய்.